இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். தேமுதிகவின் 2ஆம் பகுதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் கேப்டன் விஜயகாந்த். அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு. நகை கடை உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மத்திய அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. மறைந்த தலைவர்கள், தமிழ் அறிஞர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தகவல். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய அதிமுக, திமுக கட்சிகள் தீவிரம். வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டு. சர்வதேச சிட்டுக்குருவி தினம் இன்று கடைபிடிப்பு. அழிந்து வரும் இனத்தினை பாதுகாக்க இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தேமுதிகவின் 2ஆம் பகுதி தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு அம்சங்கள் தேமுதிக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இதேபோல் கோவில் பூசாரிகள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவது, விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவது, தமிழகமெங்கும் பேரிடர் மேலாண்மை அமைப்பது, குறைந்த விலையில் மணல் வழங்குவது, தொழிலாளர்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு நலவாரியம் அமைப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் வாகனங்கள் வழங்குவது போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தேமுதிக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. அரசு தொழில் நிறுவனங்கள். அரசுக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களின் பங்குகள் பங்கு சந்தையில் வெளியிடப்படும். இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை கிடைக்கும். அரசு நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும், பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும், ஓய்வு பெற்றவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்திற்கும் என அனைத்து ஊழியர்களுக்கும் பங்குகள் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொருவருக்கும் சந்தை மதிப்பில் குறைந்தது 3 லட்சத்திற்கு குறையாமல் பங்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் 25 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். தகவல் தொழில்நுட்பம். டிசிஎஸ், விப்ரோ, சத்யம் மகேந்திரா, மைட்டேரி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களின் உதவியுடன் அரசின் அனைத்து துறைகளும் விவசாயம் முதல் கல்வித்துறை வரை கணினிமயமாக்கப்படும். இதன் மூலம் அரசின் செயல் திட்டங்கள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கும். குறைந்தது 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புற கோயில் அர்ச்சகர்கள், பூசாரிகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புற கோயில் அர்ச்சகர்களுக்கும் மாத ஊதியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் 60,000 பேர் பயன்பெறுவார்கள். தமிழ் வளர்ச்சி. ஆண்டுக்கு 250 நூல்கள் வரை தேசியமயமாக்கப்பட்டு அதன் ஆசிரியர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்கும் மேல் செயல்படும் அனைத்து இலக்கிய இயக்கங்கள், அமைப்பு, மன்றம், கழகங்கள் என நடத்தி வருபவர்களின் தேவை அடிப்படையில் ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 10 லட்சம் வரை மானியம் ஒருமுறை வழங்கப்படும். தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழா. தமிழர் திருநாள் பொங்கல் விழா 1 வாரம் கொண்டாடப்படும். பள்ளி, கல்லூரி, அரசு நிறுவனங்களுக்கு 1 வாரம் விடுமுறை வழங்கப்படும்.
தமிழர்களின் அனைத்து கிராமிய கலைகள், விளையாட்டுகள், உணவு திருவிழா என அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நடைபெற அரசே ஏற்பாடு செய்யும். விளையாட்டு ஆண், பெண் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விளையாட்டு பயிற்சி கூடம் அமைக்கப்படும். உதாரணமாக விழுப்புரம் கைப்பந்து, அந்த மாவட்டத்தில் சர்வதேச அளவில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அங்கு மாவட்ட, மாநில, சர்வதேச போட்டிகள் நடத்தப்படும். அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு விளையாட்டு ஒதுக்கப்படும். பேரிடர் மேலாண்மை ஓய்வு பெற்ற ராணுவத்தினர், காவல்துறையினர், சமூக ஆர்வலர், தொண்டு நிறுவனங்கள் இவற்றுடன் இணைந்து தமிழகமெங்கும் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தொடங்கப்படும். பேரிடர் காலத்தில் துரிதமாக செயல்பட திட்டமிடப்படும். ஆற்றில் மணல் அள்ளப்படுவது நிறுத்தப்படும். மணல் தயாரிக்கப்பட்டு குறைந்த விலையில் வழங்கப்படும். தொழிலாளர்கள் நலத்திட்டங்கள் தனியார் துறை தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒவ்வொரு நிறுவனமும் தனது பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு ஊழியர் பணிபுரிந்தாலும் PF அதாவது சேம நல நிதி கணக்கு தொடங்க வேண்டும். ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு ஊழியர் பணிபுரிந்தாலும் சேம நல திட்டம். உதாரணமாக மாதம் ரூபாய் 6000 ஊதியம் வாங்குபவராக இருக்கும் பணியாளர் எனில் மாதம் மாதம் பணியாளர் செலுத்தும் தொகை ரூபாய் 60. மாதம் மாதம் அந்த நிறுவனம் செலுத்தும் தொகை ரூபாய் 240. மாதம் மாதம் அரசு செலுத்தும் தொகை ரூபாய் 300. மொத்த தொகை ரூபாய் 600. அவர் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் 600 வரவு வைக்கப்படும். இதுபோன்று ரூபாய் 20,000 வரை ஊதியம் பெறும் அனைவருக்கும் இந்த திட்டம் வகுக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 1,50,00,000 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். சிறு துறைமுகம் தனியாருடன் இணைந்து பயணிகள் மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும். தமிழர் நலன்கள் வெளி மாநிலத்தில் வாழும் தமிழர்களுக்கு, தமிழகத்தில் வாழும் வெளி மாநிலத்தினர், நாட்டவர்களுக்கு, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு, வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற தமிழர்களுக்கு என தனித்தனியாக 4 நலவாரியங்கள் அமைக்கப்படும். இந்த நலவாரியங்கள் IAS அதிகாரிகள் தலைமையில் செயல்படும். கல்வி, கலாச்சாரம், பணி, தொழில் என அனைத்து நலன்களையும் பாதுகாக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி தமிழகத்தில் உள்ள மொத்தம் 12 லட்சம் மாற்றுத்திறனாளிகளில் வாகனம் தேவைப்படும் பார்வை உள்ள 3 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் TVS ஸ்கூட்டி வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் உதவி பெற்று படித்தவர்கள் வங்கிகளில் கல்வி கடன் உதவி பெற்று படித்த வேலை இல்லாத பட்டதாரி அனைவருக்கும் 4 மாதங்களில் வேலை கொடுக்கப்படும். லஞ்சம் அரசு ஊழியர் யாராவது லஞ்சம் கேட்டால் மாவட்ட ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பாளர்களுக்கு புகார் கடிதம் அனுப்பி அதன் நகலை அரசு இமெயில் முகவரிக்கு அனுப்பும். பிறகு நடப்பதை பார்க்கவும். அரசு ஊழியர்கள் பொருளாதார குற்றம் மற்றும் கடுமையான குற்றம் தவிர பிற தவறுகள் செய்தால் அவர்கள் 17B பிரிவிலிருந்து 17A பிரிவுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அரசு ஊழியர் அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும். ஓய்வு பெறும் வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்த பரிசீலனை செய்யப்படும். அரசு ஊழியர்கள் கடுமையான குற்றத்தை தவிர ஓய்வு பெறும் கடைசி 2 ஆண்டுகளில் யாரும் பணியிடை செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் 2 மாதத்திற்குள் முடிவு அறிவிக்க வேண்டும். கருவேல மரங்கள் ஒழிப்பு தமிழகத்தில் உள்ள கருவேல மரங்கள் முற்றிலுமாக 4 மாதத்திற்குள் அகற்றப்படும். தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் ஏராளமான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்தது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து நகைக்கடை உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. தங்க, வைர நகைகளுக்கு 1% கலால் வரி விதிக்கப்படும் என்று மத்திய பொது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதனை திரும்பப் பெற கோரி கடந்த 2ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நகைக்கடை உரிமையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 18 நாட்களாக நடைபெற்ற இப்போராட்டம் காரணமாக நகை வர்த்தக துறையில் நாடு முழுவதும் சுமார் 80,000 கோடி அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் நகை வர்த்தகர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லியை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளால் நகை வர்த்தகர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக மாட்டார்கள் என்று மத்திய அரசு உறுதிமொழி அளித்துள்ளதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நேற்று அகில இந்திய அளவில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் சங்கமும் மற்றும் மத்திய அரசும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் காரணமாக ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 18 நாட்கள் தொடர்ந்து கடையெடுப்பு போராட்டம் நடத்திய நகைக்கடை வணிகர்களுக்கு சாதகமாக சில யோசனைகளை மத்திய அரசு முன்வைத்தது. அந்த யோசனைகளை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் ஏற்றுக்கொண்டு அது உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அது குறித்து உத்தரவு வெளியிடுவது உத்தரவாதம் அளித்துள்ளது மத்திய அரசு. அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி இன்று முதல் அனைத்து நகைக்கடைகளும் நாடு முழுவதும் திறந்திருக்கும். வழக்கம் போல 18 நாளில் ஏறக்குறைய 80,000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பும் அதற்குண்டான வருவாய் இழப்பும் நாடு முழுவதும் உள்ள நகைக்கடை நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நகைக்கடை உரிமையாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து இன்று முதல் அனைத்து நகை கடைகளும் வழக்கம் போல் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அண்ணாதுரை, எம்ஜிஆர் உள்ளிட்டோரின் சிலைகள் மறைக்கப்பட்டு வந்தன. இவர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக இருந்த காரணத்தினால் தேர்தல் நடத்தை விதிகளின்படி சிலைகள் மறைக்கப்பட்டு வந்தன. ஆனால் மறைந்த தலைவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களின் சிலைகளை இனிமேல் மறைக்க தேவையில்லை என ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், மறைந்த தலைவர்கள் தமிழ் அறிஞர்களின் சிலைகளை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்றும், இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் தேவைப்படும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் தம்மிடம் விளக்கம் கேட்கலாம் என்றும் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய திமுகவும் அதிமுகவும் தீவிரமாக தயாராகி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவினால் தமிழகத்தை சீரழித்தது திமுக அதிமுக தான் என்று குற்றம் சாட்டினார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய அதிமுக, திமுக கட்சிகள் தயாராகிவிட்டதாகவும் பல மாவட்ட ஆட்சியர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். 96ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமுல்படுத்துவோம். நீங்க அது பிறகு 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. தாய்மார்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரே நின்று போராடினார்கள். இதையெல்லாம் கண்டு மக்கள் கொந்தளிப்பை உணர்ந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் இனி மதுவிலக்குன்னு சொன்னாதான் ஓட்டு வாங்கலாங்கிற அவர் ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பணத்தை பூரா கொண்டாந்து டம்ப் பண்ணியாச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கோடி கணக்கில் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுவ. அதை தடுக்கிறதுக்கு வக்கு கிடையாது. பல கலெக்டர்கள் இந்த ஜெயலலிதாவுக்கு ஜானராக்களாகி அவங்களுக்கு எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத் தேர்வில் பாடத்தில் இல்லாத கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதால் அந்த தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் என வைகோ வலியுறுத்தினார். சர்வதேச சிட்டுக்குருவி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் நாகர்கோவிலில் ஒரே இடத்தில் 400க்கும் மேற்பட்ட கூடுகள் அமைத்து வியாபாரிகள் சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள 1314 வகை பறவை இனங்களில் 34 பறவை இனங்கள் மட்டுமே உலகம் முழுவதும் உள்ளது. இவற்றில் சிட்டுக்குருவியும் அடங்கும். அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி சர்வதேச சிட்டுக்குருவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி உலகம் முழுவதும் இன்று சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அப்டா மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளுக்கு தனியார் அமைப்பு கூடுகள் கொடுத்து சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து வருகிறது. ஆரம்பத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்த சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை தற்போது 1000ஐ தாண்டியுள்ளது. அழிந்து வரும் சிட்டுக்குருவிகள் இனத்தினை பாதுகாக்க பொதுமக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.
நாகர்கோவில் ஆப்டா மார்க்கெட்டில் சிட்டுக்குருவி தினத்தை கொண்டாடுறோம். இன்னைக்கு ஒரு 50 கூடு போல இங்கே இருக்கிற வியாபார பெருமக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். சிட்டுக்குருவி அழிஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா செல் டவர் சொல்கிறாங்க, அப்புறம் எல்லாம் காங்கிரீட் கட்டடங்கள் மயமாயிட்டு சந்து பந்தில் வாழக்கூடிய இந்த பறவைக்கு இடமே இல்லை. அதனால் என்ன செய்கிறோம்னா இங்கே செயற்கையாட்டு கூடுகளை செய்து நம்ம கொடுக்குறோம். 300 ஜோடிக்கு மேலே இங்கே பறவைகள் இருக்கிறது. இந்த முயற்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று வனத்துறை, அரசு, பொதுமக்கள் எல்லாம் இணைந்து தமிழக அளவிலும், குமரி மாவட்ட அளவிலும், இந்திய அளவிலும் இந்த குருவிகளை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். வேலூர் மலை பகுதியில் பயங்கர காட்டு தீ, வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். தமிழகம் முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வேலூரில் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டு தீயால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். வேலூர் மாநகரின் மைய பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலைப்பகுதி அமைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை இந்த மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. மலமளவென பற்றிய தீ பின்னர் மலைப்பகுதி முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இத்தீயானது குடியிருப்பு பகுதியை நோக்கி வர துவங்கியதை அடுத்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். காலப்பட்டில மழை யாரு பத்தாச்சாங்கன்னு தெரியலீங்க. வீடு ஃபுல்லா இதுவா இருக்குது. சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாம் சாம்பல் எல்லாம் பறக்குது, துணிமணி எல்லாம் சாம்பல் பறக்குதுங்க. குழந்தை குட்டிங்களை வச்சு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணி கூட யாருமே என்ன ஏதுன்னு கேட்கல. 5 வாட்டி 6 வாட்டி பண்ணிட்டோம் போனு. யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. குழந்தை குட்டிங்க எல்லாம் வச்சுன்னு நாங்க ரொம்ப துடிச்சுன்னு இருக்கிறோம். அக்கம் பக்கத்துங்களை எல்லாம் தண்ணி எத்தனை போய் ஊத்துறோம். அப்ப கூட ஃபயர் இன்ஜினிங் வரலீங்க. நாங்க எவ்வளவுதான் நாங்கெல்லாம் ஏறி போய் அமைக்கிறது. எவ்வளவு அனல் பாருங்க, பறக்குது பயங்கரமா. துணிமணி போனா கூட பரவாயில்ல. குழந்தை குட்டிங்களுக்கு எதனா ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு எங்களுக்கு? தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நகரின் மைய பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டு தீயால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு பணப்பட்டுவாடாவை தடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திராவில் இருந்து மதுரை நோக்கி வந்த காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 18,10,000 ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜெயில் ரோட்டில் ஒரு ஆந்திரா மாநிலத்திலிருந்து சேஜிபி இயந்திரம் வாங்குவதற்காக ரூபாய் 18,10,000 அந்த அவர் வந்த வாகனத்தில் இருந்தது. அந்த வாகனத்தில் சரிபார்க்கப்பட்டது பார்த்த பொழுது எந்த விதமான ஆதாரங்களும் எதுவுமே இல்லை. அதனால அந்த காசை அப்படியே பறிமுதல் செய்ய. இதேபோல் புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கருப்பா நதி அணையை அதிமுக பிரமுகரின் ஆக்கிரமிப்பால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். கடையநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கருப்பா நதி அணை உள்ளது. பொதுப்பணித்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற அதிமுக பிரமுகர் முருகன் இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை அவரது உறவினர்கள் விளை நிலங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இதற்காக தனியாக கால்வாய் அமைத்து சட்டவிரோதமாக உபரி நீர் வெளியேற்றியதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது அணையில் தண்ணீர் வரத்து இல்லாததால் அதிமுக பிரமுகர் முருகன் அணையிலிருந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இப்பலைக்கு தண்ணிக்கு விலைக்கு வாங்கித்தான் சாப்பிடுது. ஒரு சொட்டு கூட கிடையாது. அதனாலதான் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் ஆகுது. நீங்கள் தயவு செய்து தண்ணிய மழை பெய்யாத வரைக்கும் நீங்க பாதுகாத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நீங்க இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தினால டேம்புல துப்புற ஒரு சொட்டு கூட கிடையாது. அதனால
நீங்கள் உங்க தயவு செய்து நீங்கள் டேம்பையும் சீக்கிரம் வேலை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. கிணத்துல ஒரு ஊத்தே கிடையாது. நீங்க உங்க தயவு இருந்ததை நாங்க தண்ணி சாப்பிடலாம். தேமுதிக தேர்தல் அறிக்கை தொடர்பான பிரச்சார விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்றது. சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி எம்எல்ஏ மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு தேமுதிக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தனர். மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஏ.எம். காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக மகளிர் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டு ஒன்றிய தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அறந்தாங்கியை அடுத்து பாண்டித்திரத்தில் உள்ள வெள்ளாறு அப்பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. அந்த ஆற்றில் இருந்து சிலர் சட்டவிரோதமாக மணல் அள்ளி வருவதால் நீர்வரத்து வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணல் திருட்டில் ஈடுபட்டு 11 மாட்டு வண்டிகளை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். இது தொடர்பாக அதிகாரிகள் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை மாட்டு வண்டிகளை விடுவிக்கப் போவதில்லை என்று அப்பகுதி மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். வெள்ளாத்துல குடிநீர் நீருக்காக தேக்கி வைக்கப்பட்டிருந்த மணலை நைட்டு ஜேஜிபியும் மாட்டு வண்டி நாளை அழுற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. நைட்டு ஒரு கிராமத்தில் இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 10-15 பேர் இங்கேருந்து போனோம். ஜேஜிபி ஓடி போச்சு. அங்கே மண்ணை அள்ளிக்கிட்டு இருந்தால வந்த 11 மாட்டு வண்டி பிடிச்சாங்க பார்த்துருக்கு. நெல்லையில் தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விளைநிலங்களுக்கு அருகில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், முன்னீர் பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விளைநிலங்களுக்கு அருகில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் தனிநபர்கள் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விளைநிலங்களுக்கு அருகில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் நெல் குவிண்டாலுக்கு 2000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கும்மிடிப்பூண்டியில் தொழிற்சாலை டிராக்டர் மோதி உயிரிழந்த கல்லூரி மாணவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி சடலத்துடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காய்னார்மேடு பகுதியைச் சேர்ந்து ஆனந்தன் தனியார் கல்லூரியில் பயின்று வந்தார். கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தனியார் அனல்மின் நிலையத்திற்கு சொந்தமான டிராக்டர் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஆனந்தன் பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் உயிரிழந்த ஆனந்தனின் சடலத்துடன் தனியார் அனல்மின் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். பையன் பேர் ஆனந்த் சார், நல்ல பையன் சார். அவன் ஜெயின் காலேஜில் பிகாம் படிக்கிறான் சார். நேற்று 2 வீலரில் அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு வரும்போது இந்த கம்பெனி இந்த காமாட்சி ஸ்டீல் சார் பவர் ப்ராஜெக்ட் தயார் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி டிராக்டர் அந்த பையன் மேலே இடிச்சு அந்த பையன் அநேகமாக இறந்துட்டான் சார். பரிதாபப்பட்டு இறந்துட்டான் சார். அந்த குடும்பத்துக்கு எதாவது நல்லது செய்யணும்னு பார்த்தாலும் எதுவும் பண்ண மாட்டேன் சார். இதுவரையும் அந்த பையனை இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எத்தனை நீங்கள் காத்திருக்கோம். இந்த கம்பெனியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை சார். அந்த கம்பெனியில் நியாயங்காக தான் சார் நான் வந்திருக்கோம். அந்த பையனுக்கு எதனா நல்லது பண்ணுங்க சார். அந்த குடும்பத்துக்கு எதனா நல்லது பண்ணுங்க சார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தொழிற்சாலை நிர்வாகத்துடன் பேசி உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதாக கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 20 ஓவர் உலக கோப்பையில் பாகிஸ்தானை பந்தாடியது இந்தியா. விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டி மழையின் காரணமாக 18 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் பவுலிங்கை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் ஆடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் எடுத்தது. Shot with it. Has he taken it? If he has, it's a brilliant catch. Pace again, it gets the top edge, it should be taken. I think it's Kohli again underneath it. In fact, it's Jadeja. He doesn't miss out on those kind of... This might be out. Taken comfortably. That's a good catch in the deep. Virat Kohli, the... 119 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடத் தொடங்கிய இந்திய அணியின் துவக்க வீரர் தவான் 6 ரன்னிலும் ரெய்னா ரன் எதுவும் எடுக்காமலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி தந்தனர். ரோஹித் சர்மா 10 ரன்களில் வெளியேற பின்னர் வந்த கோலியும் யுவராஜ் சிங்கும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். யுவராஜ் சிங் 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். எனினும் மறுமுனையில் ஆக்ரோஷமாக விளையாடி அரை சதம் எடுத்த விராட் கோலி 16வது ஓவரில் இந்திய அணியை வெற்றி பெற செய்தார். 37 பந்துகளில் 55 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அவர் களத்தில் இருந்தார். It's in front of the wicket, true mid wicket. He's timed it beautifully. Oh, might go all the way, does. Should. Catch it! Well, that's in the air, but might go beyond for 6. Long leg looked in threat. And now in the gap, this is an even better shot. Oh, he's in control of that. That is with Yuvraj. That's going to be another 4. Dhoni special. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் இதுவரை பாகிஸ்தானிடம் தோற்றதில்லை என்ற சாதனையை இந்தியா தக்க வைத்துக் கொண்டது. வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.